ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் இட்ஸ் பியூட்டி vlog. இன்றைக்கி vlogல நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஈஸியான மெத்தடில் வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு பிஸ்கட் பன் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நமக்கு எவ்வளவு தேவையோ அந்த மாதிரி மெஷர் பண்ணி எடுத்தால் போதும். நான் இப்போ வந்துட்டு ஒரு சின்ன கரண்டில் 3 கரண்டி மைதா மாவு முதல்ல எடுத்துட்டு கூடவே ஈஸ்ட் இருக்கு இல்லையா, ஈஸ்ட்டை ஆட் பண்ணியிருக்கேன். தேவைக்கேற்ப தான் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணணும். பண்ணிக்கிட்டு ஒரு பிஞ்ச் உப்பு, நமக்கு தேவையான அளவு சீனி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு சப்பாத்தி மாவு பதத்தில் நல்லா பிசைஞ்சிட்டு அந்த மாவுக்கு மேலே ஒரு வெள்ளை துணியால் மூடி வைக்கணும். மூடி வச்சுட்டு ஒரு 2 hours கழித்து நம்ம எடுத்து பார்க்கும்போது மாவு நல்லா சாஃப்டாக பொங்கி இருக்கும். அந்த ப்ராசஸை ஒரு சைடு ஒதுக்கி வச்சுட்டு பிஸ்கட் இருக்கு இல்லையா, பிஸ்கட்டை கிரைண்ட் பண்ணி எடுக்கணும். என்கிட்ட இருந்தது என்னவோ இந்த 10 ரூபாய்க்குள்ள ஒரு சின்ன குட் டே பிஸ்கட்டு தான். பிசைஞ்சு வச்சுருக்க மாவை ஸ்டஃபிங் ஃபில் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி கையாலேயே லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணணும். பண்ணிவிட்டு நம்ம பொடிச்சு வச்சுருக்கோம் இல்லையா பிஸ்கட்டு, அதை ஃபில் பண்ணணும். பண்ணிவிட்டு நமக்கு என்ன ஷேப் தேவையோ ரவுண்டு ஓவல் ஷேப்பில் ஷேப் பண்ணிவிட்டு இன்னொரு பக்கம் ஆயிலை ஹீட் பண்ணணும். ஹீட் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இந்த மாதிரி ஃப்ரை ஆனதும் வெளியே எடுக்கணும். இது டீ காஃபி கூட தேயிலை கூட எல்லாம் சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கும் பிடிக்கும். அடிபொலியான டேஸ்ட்டு. முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.